அவருக்கு வந்து 40 வயசு அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவர் ஒரு கேள்விக்குரிய பொருளாக ஆறாரு. ஆனால் கடவுள் செய்கிறது எல்லாமே ஒரு அர்த்தத்தோடு தான் இருக்கும். உலகம் முடியும் போது பெண்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். பெண்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாகி ஆண்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடும். அது கடவுள் வந்து விதிச்ச விதி. என்னதான் நம்ம மனிதன் பண்ணாலும் அதை மாற்றவே முடியாது. அந்த சூழ்நிலைகளில் சின்ன வயசு பெண்களை வயசான ஆண்கள் கெட்டுவாங்க, வயசான பெண்களை சின்ன வயசு ஆண்கள் கெட்டுவாங்க. இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கிறோம். கடவுளே சொல்லியிருக்காரே நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வர்றதுக்காக தான் முகமது நபியை ஒரு ஒரு மாடல் மாதிரி, மாடலுக்கு தமிழ் என்ன சொன்னோம், ரோல் மாடல் மாதிரி கடவுள் வந்து அமைச்சு கொடுத்துருக்கிறார். நீங்களும் இப்படி வாழலாம், தப்பு கிடையாது. மோர் தேன் ஒன் ஒய்ஃபை கூட கெட்டிக்கிறலாம், ஏன்னா பெண்களுக்கு வாழ்வு கொடுக்கணும். ஆனால் முகமது நபி வந்து ஆல்ரெடி மேரீட் அண்ட் டைவோர்ஸ்ட் லேடிஸை தான் கெட்டிக்கிட்டாங்க. முதல் மனைவி வந்து இவருக்கு 25 வயசாக இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு 40 வயசு. அவங்க ஆல்ரெடி காட் மேரிட் அண்ட் டைவோர்ஸ்ட். அவங்களுக்கு மட்டும்தான் குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஆல்ரெடி மேரிட் டைவோர்ஸ்ட் வயசான பெண்களை, ஒரே ஒரு பெண்ணை மட்டும்தான் அவங்க அன்மேரிட் பெண்ணாக கட்டினாங்க. அவங்க தான் ஆயிஷா. அவங்களுக்கு தான் சின்ன பிள்ளை. அவங்கள தவிர எல்லாருக்குமே வயசானவங்க டைவோர்ஸ்ட் பீப்புள் தான். டைவோர்ஸ்ட் பீப்புளுக்கு நம்ம வந்துட்டு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதை எடுத்து சொல்கிறதுக்காக தான் அவர் வாழ்க்கையை கடவுள் வந்து அந்த மாதிரி ஆக்கி வச்சாங்க. முகமது நபியுடைய பொன்மொழிகள் போதனைகளை பற்றி ஜமீலா சொல்லுவோம்.